வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கியதால் கல்வியின் தரம் எந்த விதத்திலும் பாதிக்காது. துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் குறித்த வழக்கில் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு. தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் அரசின் பரிந்துரையை நிராகரித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. அமைச்சரவை முடிவை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என சென்னை உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் கொண்ட முழு அமர்வு பரபரப்பு தீர்ப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்கள் வரும் 6ஆம் தேதி வெளியாகும் என மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அறிவிப்பு. குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சிபிஐ தரப்பினர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்த நிலையில் தண்டனை விவரம் வெளியாகும் தேதி மாற்றம். செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 7 பேர் விடுதலை. 2011ஆம் ஆண்டு அனுமதித்த அளவை விட அதிக அளவில் செம்மண் அள்ளியதாக தொடரப்பட்ட வழக்கில் விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கு. மாணவியின் பெற்றோருக்கு 5 லட்சம் ரூபாய் கூடுதல் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதன் எதிரொலி. தனது ராஜினாமா கடிதத்தை ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணாவிடம் வழங்கினார் நாகர்கோவில் மேயர் மகேஷ். சென்னை ஜிபி சாலையில் உள்ள கார் உதிரிப்பாக விற்பனை கடையில் திடீர் தீ விபத்து. மின்கசிவால் ஏற்பட்ட தீயை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 குறைந்து 1 சவரன் 1,10,000க்கு விற்பனை. கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்து 13,750க்கு விற்பனையாகிறது. ஈரோடு மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பரப்புரை. ஆத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாக பேச்சு. விவசாயிகளுடைய பல்வேறு போராட்டங்களால் கொண்டு வந்த மேற்கு மண்டல மக்களுடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டிய ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதால் லட்சக்கணக்கான பெண்கள் வேலை செல்கிறார்கள். தொழில் முதலீடுகள் குவிகிறது. அரசின் சாதனைகளால் பாஜகவின் கிளை செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிறு எரிகிறது என முதலமைச்சர் விமர்சனம். தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி பாஜகவோட கிளை செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு எரிச்சல் தருது, வயிறு எரியுது. அவருடைய என்ன ஓட்டம் என்ன தெரியுமா? என்னடா கால்களெல்லாம் தவழ்ந்து போய் கால்களெல்லாம் வாரிவிட்டு ஆட்சிக்கு வந்தோம். இந்த திமுகவும் ஸ்டாலினும் ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க விட மாட்டேங்கிறாங்க என்ற பொறாமையில் அந்த பொய்யையும் பொருளையும் பரப்புகிறார். பெண்கள் பாதுகாப்பு. அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது அதிமுக ஆட்சியில் தானே என குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு பேச்சு. திமுகவோட பொல்லாத ஆட்சிக்கு இன்றைக்கு எத்தனையோ உதாரணங்கள் இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லிச்ச. அண்ணா அடிக்காதீங்கன்னா வலிக்குதுன்னு அப்பாவி பெண்கள் கண்ணீரோடு கதறினாங்களே, இப்பவும் நம்முடைய காதுகளில் அது ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. நீட், மெட்ரோ, சிஏஏ, வேளாண் சட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற துரோகங்களை செய்துள்ளதாக மத்திய அரசு மீது முதலமைச்சர் பாய்ச்சல். துரோகங்களின் முழு உருவமான பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணியை
மக்கள் தூக்கி எறிவார்கள் என பேச்சு. அவங்க கிட்ட சாதனை லிஸ்டே இல்லை, ஆனா நம்ம கிட்ட துரோக லிஸ்ட் இருக்கு. அவங்களுடைய துரோக லிஸ்ட் இருக்கு. சொல்லட்டுமா? நீட் துரோகம், மெட்ரோ ரயில் திட்டங்களை தராம துரோகம், 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்ச துரோகம், மாநில உரிமைகளை பறிக்கிற துரோகம்னு இப்படி துரோகங்களின் முழு உருவமாக இருப்பதுதான் பழனிசாமியும் அவருடைய கூட்டாளிகளும் பாஜகவும். ஊழல்வாதிகள் அடங்கிய கூட்டணிதான் இபிஎஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி என முதலமைச்சர் விமர்சனம். டிடிவி தினகரன், அன்புமணி உள்ளிட்ட ஊழல்வாதிகள் கூட்டணியில் இருப்பதாகவும் மறைமுகமாக சாடல். 16 அமித்ஷா என்ன சொன்னாரு? அதிமுக அமைச்சரவை தான் ஊழல்வாதிகள் நிறைஞ்ச அமைச்சர்னு சொன்னார். ஆனா அந்த ஊழல் கூட்டம் மொத்தமும் இப்போ அதே அமித்ஷா கூட நிற்குது. சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்த பழனிசாமி தொடங்கி அவர் கூட இருந்த ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் குற்றவாளிகள் என்பதற்கு உதாரணம் 1 2 மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட முன்வரைவை திரும்ப பெற பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய பாஜக அரசால் முன்மொழியப்பட்டிருக்கும் திருத்தங்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறிவைத்து தொடுக்கப்படும் நேரடி தாக்குதல் என குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் அதிகரித்துவிட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் முதலமைச்சரின் கையில் ரத்தக்கரை படிந்துவிட்டதாகவும் சிவகங்கை தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சனம். அஜித்குமார் அவர் மீது ஒரு திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தி பொய் வழக்கு போட்டு விசாரணை என்ற பெயர்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறீங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை, திரு ஸ்டாலினுடைய கை. உண்மைதானே? ஒரு மாதத்திற்கு முன்பு மானாமதியில லாக்அப் டெத்து, இன்றைக்கு காவலால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை ஸ்டாலின் அவர்களே. தமிழகத்தில் சிறுமிகள், பெண்கள், மூதாட்டிகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சுமார் 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுகின்ற பொழுது, அது கதறுகின்ற பொழுது, அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது உங்கள் செவிக்கு எட்டவில்லையா? நிர்வாகம் எப்படி இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயது வந்த தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கிராமம் முதல் நகரம் வரை கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறக்கிறது. கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டதாகவும் இபிஎஸ் சரமாரி குற்றச்சாட்டு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் தமிழகம் முழுவதும் கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து மூலம் முடக்கு எல்லாம் இன்றைக்கு கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக துணை முதலமைச்சர் உதயநிதி போட்டி. சட்டமன்ற தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் உதயநிதி. வேட்புமனு தாக்கல் செய்ய ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் திறந்த வாகனத்தில் வருகை தந்த உதயநிதி ஸ்டாலின் வழியெங்கும் திமுக தொண்டர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து.
தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை வழங்குவார்கள் என உதயநிதி ஸ்டாலின் உறுதி. 2வது முறையாக தமிழக முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பதவியேற்பார் என்றும் நம்பிக்கை. எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. குறிப்பாக மகளிர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போதுங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் இன்னைக்கு என்னுடைய தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறேன். இன்றைக்கு மாலை என்னுடைய தொகுதிக்கு போய் என்னுடைய வாக்காளர்களை சந்தித்து என்னுடைய தொகுதி மக்களை சந்தித்து மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்க போகிறேன். கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சேப்பாக்க திருவள்ளிக்கு கொடுப்பாங்க. பெரம்பூரை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் தாவேக தலைவர் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுவை வழங்கினார். திருச்சியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பரப்புரையை செய்த தாவேக தலைவர் விஜய், நான் தன்னந்தனி ஆளு உங்க விஜய் வரேன் என பாட்டு பாடி வாக்கு சேகரிப்பு. நான் தன்னந்தனி ஆளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு, மிரள போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்ட. அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காத தீய சக்தி திமுகவை தூக்கி வீசுவோம். திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பரப்புரை செய்த தாவேக தலைவர் விஜய் சூளுரை. என்னுடைய தாய்மார்களே, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு கொடுக்காத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா? வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டியிட விஜய் ஆவேசம். மக்கள் விரோத ஆட்சி செய்யும் ஸ்டாலின் வேண்டுமா, மக்களை நேசிக்கும் விஜய் வேண்டுமா என கேள்வி. 4 முனை போட்டி 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு வந்தாலும் இங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. மத்திய மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கையாக இருந்திருந்தால் கேஸ் தட்டுப்பாட்டை குறைத்திருக்கலாம். ரெய்டு வந்தால் டெல்லிக்கு செல்லும் முதலமைச்சர் கேஸ் தட்டுப்பாடுக்காக சென்றிருக்கலாம் என விஜய் பரப்புரை. அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனால் நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டிங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனால் அவர் வீட்டில் ஏதாவது ஒரு ரைடுனா, அவர் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவார். இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல, கொஞ்சம் பிரயோஜனமாச்சு இருக்கும்ல. எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத யூஸ்லெஸ் கவர்மெண்ட் தான் திமுக என தாவேக தலைவர் விஜய் காட்டும். தமிழ்நாட்டை வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்ல ஒருமுறை தனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என விஜய் வேண்டுகோள். இது மாதிரி லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்புவோம்னு சொன்னாங்க. அதுவும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதெல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான். இதனால ஒரு யூஸுமே கிடையாது. யூஸ்லெஸ் கவர்மெண்ட் இது. அது மாதிரி 100% ஒரு நியாயமான ஒரு ஆட்சியை நாம கொடுப்போம்ங்க. எனக்கு அந்த உரிமை இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட நான் கேட்பேன்?
அதனால எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. காவி கூட்டணியான பாஜகவையும் நம்பாதீங்க, கல்லாப்பெட்டி கூட்டணியான திமுகவையும் நம்பாதீங்க. தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தால் தமிழ்நாடு சூப்பர் மாநிலமாக மாறும் என விஜய் பேச்சு. இந்த காங்கிரஸ்ல இருக்கிற சிலரை கையில பணப்பையில போட்டுக்கிட்டு சிறுபான்மை மக்களை ஏமாத்த ஒரு நேரடி பாதி கதர் கூட்டணி, அப்புறம் இந்த மற்றும் பலர் கூட்டணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதோட டெல்லி ஓனரோட ஒரு கொல்லைப்புற கள்ள கூட்டணி, அதாவது பாதி காவி கூட்டணி. கொள்கைன்னு ஏமாத்துறாங்க. அதனால இந்த திமுகவையும் நம்பாதீங்க, இந்த பாஜகவையும் நம்பாதீங்க. ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணி எல்லாம் கிடையாது, ஒரே கூட்டணி தான். ரெண்டு பேரையும் நம்பாதீங்க, இதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம். திருச்சி சென்ற தாவேகா தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. விமான நிலையத்திலிருந்து பிரச்சார வாகனத்தில் சென்ற விஜயை ஆரவாரமாக வரவேற்று அணிவகுத்த தொண்டர்கள். திருச்சியில் தாவேகா தலைவர் விஜயின் வாகனத்தை பைக்கில் பின்தொடர்ந்த இளைஞர் கீழே விழுந்து காயம். பிரச்சார வாகனத்திலிருந்து கீழே இறங்கி காயமடைந்தவரிடம் நலம் விசாரித்த விஜய். பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை வரவுள்ள நிலையில் சந்திப்பு நிகழ்ச்சியில் திடீர் மாற்றம். பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் வெளியாகாத நிலையில் நாளை மயிலாப்பூரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து மோடி மேற்கொள்ளும் பிரச்சாரமும் ரத்தானதாக தகவல். என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்தால் வறுமை கோட்டிற்கு மேல் வகிக்கும் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமி வாக்குறுதி. மஞ்சள் கார்டுக்கு 1000 ரூபாய் கேட்டிருக்காங்க, போட போறோம். அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த மஞ்சள் கார்டுக்கு 1000 ரூபாய் போட போறோம். நிதி ஒதுக்கி வச்சிருக்காங்க, 1000 ரூபாய் போட. எலெக்ஷன் வந்து போய் கொடுக்க முடியல, இப்போ கொடுக்க போறோம். மஞ்சள் அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறோம். வேற யாரும் செய்ய முடியாது, நாம வந்தா தான் செய்ய முடியும். இரண்டாயிரத்து 26 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாவதில் தாமதம். பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூடி இன்று இரவுக்குள் முடிவு செய்யும் என தகவல். மானாமதுரை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழரசியை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி பரப்புரை. திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பு. ராயபுரம் தொகுதியில் போட்டியிட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வேட்புமனு தாக்கல். அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பேட்டி. பூந்தமல்லியை தொடர்ந்து திருத்தணி தொகுதி தாவேகா வேட்பாளருக்கும் வலுக்கும் எதிர்ப்பு. நிர்வாகிகளை தரைக்குறைவாக பேசிய தாவேகா வேட்பாளரை மாற்ற வலியுறுத்தி அக்கட்சி நிர்வாகிகள் போராட்டம். காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் ஊழல் நிறைந்த முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம்.
வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தோல்வியடைந்து விட்டது மோடி அரசு. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு அமெரிக்காவிடம் தாரை வார்க்கப்பட்டுள்ளதாகவும் கொல்லம் பிரச்சார கூட்டத்தில் பிரியங்கா காந்தி விமர்சனம். அடுத்த 2 மாதங்களுக்கு போதுமான அளவு கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளது. எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த கலால் வரி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சக இணை செயலாளர் சுஜாதா சர்மா தகவல். மத்திய கிழக்கு போர் எதிரொலியாக பெட்ரோலிய வேதிப்பொருட்களுக்கான இறக்குமதி வரி ரத்து. வரி விலக்கு ஜூன் 30ஆம் தேதி வரை தொடரும் என மத்திய அரசு அறிவிப்பு. வர்த்தக சிலிண்டர் விலை 203 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் ஹோட்டல்கள், வணிக நிறுவனங்கள் மூடப்படும் சூழல். உணவுப் பொருட்களின் விலையும் உயரும் அபாயம், வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. உலக அளவில் அதிகப்படியாக இறக்குமதி வரி வசூலிக்கும் நாடுகளில் இந்தியாவுக்கு முதலிடம். அமெரிக்காவின் தேசிய வர்த்தக மதிப்பீட்டு அறிக்கையில் தகவல். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்களே காரணம். எரிபொருள் தட்டுப்பாட்டினால் தவிக்கும் நாடுகள் அமெரிக்காவிடம் எண்ணெய் வாங்க வேண்டும் என்றும் அதிபர் டிரம்ப் அழைப்பு. ஈரான் போரில் உதவாத நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இருந்து வெளியேறுகிறதோ என டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. பார்ப்பதற்கு வலிமையான அமைப்பாக தோன்றினாலும் அது உண்மையில் ஒரு காகித புலி எனவும் விமர்சனம். இஸ்ரேல் தாக்குதலில் சிக்கி லெபனானில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1318ஆக அதிகரிப்பு. ஹிஸ்புல் அமைப்புக்கு எதிராக மார்ச் 2ஆம் தேதி முதல் நடத்தப்பட்டு வரும் தாக்குதலில் 4000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக தகவல். 53 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்டெமிஸ் திட்டத்தின் மூலம் 4 விண்வெளி வீரர்களை வெற்றிகரமாக நிலவுக்கு அனுப்பியது நாசா. கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து SLS ராக்கெட் மூலம் பயணித்த வீரர்கள் மனித இருப்பிடத்தை உருவாக்குவதற்கான முயற்சி. ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் கீழ் நிலவுக்கு செல்லும் 4 குழுவிடம் பெற்றிருக்கும் பெண் கிறிஸ்டினா ஹமாக் கோச். நிலவுக்கு செல்லும் முதல் பெண் என்ற வகையில் இது ஒரு மிகப்பெரிய கௌரவம் என கிறிஸ்டினா நம்பிக்கை. இந்தோனேஷியாவில் மொலுக்கா கடல் பகுதியில் 7.8 ரெக்டர் என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். நிலநடுக்கத்தின் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதாக மக்கள் பீதி. சட்டமன்ற தேர்தல் காரணமாக சென்னையில் நடக்கும் IPL போட்டிகளை தள்ளி வைக்க கோரிய வழக்கு. சட்டத்தில் எந்த தடையும் இல்லாத நிலையில் கிரிக்கெட் போட்டிகளை எப்படி நிறுத்த முடியும் என மனுதாரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கும் IPL போட்டியை காண வருவோருக்கு மாநகர பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் இலவசம். போட்டி தொடங்குவதற்கு முன்பும் பின்பும் 3 மணி நேரத்திற்கு முன் பயணிக்கலாம் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு.